கார்த்திக் இரவு அவளை சமாதானப்படுத்திவிட்டு வீட்டுக்கு வந்தவன் யோசித்தான். அவள் பெயர் சொல்லி பேச மறுப்பது அல்லியை. இன்னொன்று பொம்பளை என்றாலே அவள் யார்? போன் செய்தேன். நந்தினி வீட்டில் இருக்கும் பெண்களை பற்றிய விளக்கமான ரிப்போர்ட் வேண்டும் என்று சொல்லி வைத்தான். காலை நந்தினி அவளுக்கே உரிய உற்சாகத்துடன் கிளம்பினாள். விஷ்ணு சொல்லிய இடத்துக்கு போகும் முன் பஷீர் அங்கிளை பார்த்து பேசிவிட்டு போக வேண்டும். நல்ல உடையாக எடுத்து போட்டுக்கொண்டாள். அவள் இங்கு வந்ததிலிருந்து புதிய உடைகள் எதுவும் வாங்கியதில்லை. டாக்டர் ஜான் அங்கிள் வாங்கி கொடுத்ததாக நினைத்து கொண்டிருக்கும் உடைகளை தவிர வேறு அவளிடம் இல்லவும் இல்லை. ஆனால் இதெல்லாம் உண்மையில் கார்த்திக் அவனுடைய சித்தி விஷ்ணுவிடம் வற்புறுத்தி நந்தினிக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தைத்து கொடுத்தது என்பதை நந்தினி அறிந்திருக்கவில்லை. நந்தினி முன்னதாக போன் செய்து பஷீரிடம் நேரில் பேச அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டாள். என்ன பேச வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு பஷீர் சொல்லிய இடத்திற்கு சென்றாள். பஷீர் நந்தினி கார்த்திக்கிடம் நெருக்கமானவள் என்பதால் சட்டென்று நிராகரிக்க முடியாமல் அவள் எதை பற்றி பேச வருகிறாள் என்பது குறித்து ஆர்வமாக இருந்தார். பஷீர் நந்தினியை அழைத்த இடம் அவரது வீடு. எப்பவும் போல உறவினர்கள் நிறைந்து இருந்தது. முதல் முறையாக நிறைய சொந்தங்களை ஒன்றாக ஒரே வீட்டில் பார்ப்பது நந்தினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. பஷீர் வாமா உள்ளே என்று அவளை தனி அறைக்கு அழைத்து சென்றார். நந்தினி அங்கிள், உங்கள் வீட்டில் விசேஷமா? நான் தவறான நேரத்தில் வந்து உங்களை தொந்தரவு செய்துட்டேனா? பஷீர் எங்கள் வீட்டில் விசேஷம் இல்லாத நாட்கள் குறைவு. நீ வந்தது நல்லதுதான். பிரியாணி சாப்பிட்டு தான் போகணும். ஆமாம் என்று சொல்லிக்கொண்டு அழகிய பெண் ஒருத்தி உள்ளே நுழைந்தாள். முதல்ல இதை சாப்பிடு என்று இனிப்பை அவள் கையில் திணித்தாள். பஷீர் இது என்னுடைய மனைவி நந்தினி. முகமதுவின் அம்மாவா? நம்பவே முடியலை. ரொம்ப யங்காக இருக்கீங்க. தேங்க்ஸ். நீயும் அழகா இருக்க. முகமது இப்போதான் வெளியே ஒரு வேலையாக போனான். நீ சாப்பிட்டு தான் போகணும். நந்தினி இல்லையாண்டி. சாரி சிஸ்டர், வெளியே ஒரு வேலை இருக்கு. பஷீர் நந்தினி என்ன கேட்டாலும் செய்யணும். நந்தினி தேங்க்ஸ் சிஸ்டர் என்று சிரித்து கொண்டே அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். பஷீர் நந்தினி சோப்பு போடுகிறாள் என்று உணர்ந்து உண்மையை சொல்லு, அவள் சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கா? நந்தினி உங்களை விட பெரியவங்களாக இருக்காங்க. பஷீர் வில்லங்கமான பெண் என்று நினைத்து கொண்டு சொல்லு, என்ன பேசணும்? நந்தினி எனக்கு ஒரு உதவி வேணும். பஷீர் என்ன? நந்தினி விவரம் சொல்லி விளக்கினார். பஷீர் ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்து கொண்டிருந்தார். பஷீர் சரி, ஆனால் அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டால்? நந்தினி அதுக்கும் ஒரு உபாயத்துடன் பேசினார். பஷீர் நந்தினியின் அறிவிலும் அவன் செயலூக்கத்திலும் கொஞ்சம் நெகிழ்ந்து போனார். ஆனாலும் தன் மகனளவுக்கு வயதை ஒத்த சிறு பெண்ணின் வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்புவது என்ற கேள்வியுடன் நேரம் கடத்த எண்ணி எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். நானும் நீ சொல்லிய கம்பெனி பற்றி சோதித்து பார்த்துட்டு சொல்லறேன். நந்தினி உற்சாகமாக சரி தேங்க்ஸ் அங்கிள் என்று உத்தரவு வாங்கி கொண்டு புறப்பட்டார். பஷீர் கார்த்திக்கிடம் கேட்க எண்ணி ஃபோனை எடுத்து வாசுவிற்கு ஃபோன் செய்தார். வாசு, நந்தினி மேடம் விஷயமெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு செய்யுங்க, எங்கள் சார் பார்த்துக்குவார். பஷீர் வாசு நந்தினி மேடம் என்று சொல்லியதிலேயே உறுதி செய்துவிட்டார். நந்தினி கார்த்திக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்று. இருந்தாலும் தவறு ஏற்பட்டு விடக்கூடாதே என்று தன்னுடைய ஃபோனில் ரெக்கார்டர் பட்டன் அழுத்திவிட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொன்னீங்கன்னா பரவாயில்லை. வாசு தேவையில்லை, நீங்கள் தைரியமாக செய்யுங்க. வாசுதான் கார்த்திக்கு நெருங்கிய அசிஸ்டன்ட். கண்டிப்பாக வாசு சொல்படி செய்யலாம். பஷீர் நந்தினிக்கு வாய்ப்பு கொடுக்க முடிவெடுத்து கொண்டார். வாசு கார்த்திக்கிடம் சார் பஷீர் ஃபோன் செய்தார் என்று விளக்கத்தை சொல்லவும் தன்னுடையவள் ஏதோ திட்டமிடுகிறாள் என்று யோசித்து சிரித்தான். வாசு சார் மேடம் கூட உங்கள் மாதிரி மூளைக்காரங்க. கார்த்திக் உனக்கு இந்த மாதம் டபுள் வேஜஸ். வாசு தேங்க்யூ சார். நந்தினி விஷ்ணு கொடுத்த அட்ரஸில் ஆட்டோவில் வந்து இறங்கினாள். அங்கு அவள் பார்க்கக்கூடாதென்று நினைத்த இருவரை பார்க்க வேண்டி இருந்தது. அவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். செக்யூரிட்டி அவர்களுடன் பாஸ் வாங்கி சோதித்து கொண்டிருந்தார். நந்தினி லேப் ரிசல்ட் வந்து என்னோட சந்தேகம் உறுதியாகிவிட்டால் கண்டிப்பாக அம்மாவை விவாகரத்து செய்ய வைத்து இவர்கள் எல்லோரிடமிருந்து விலக்கி விடுவேன் என்று நினைத்து கொண்டு கையில் ஃபோனை எடுத்தாள். அல்லி கிண்டலாக மிஸ் பார்த்தீங்களா, அவளை ஆட்டோவில் வந்து இறங்குகிறாள் மேகலா. பின்ன அவளுக்கு யார் இன்விடேஷன் கொடுத்து கார் கொடுத்து கூப்பிடுவா?
அல்லி எதுக்கு இங்கே வந்திருப்பா? மேகலா நம்மை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாளோ? அல்லி வாசல் வரை வரலாம், உள்ளே எப்படி வர முடியும் என்று பேசி கொண்டிருக்கும் பொழுது உள்ளே இருந்து ஆள் வந்து நந்தினியை அழைத்து கொண்டு வேறு வழியாக சென்றார்கள். அல்லி மிஸ் எதுக்கு அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க? மேகலா யார் கண்டார், இங்கே பாத்திரம் தேய்க்க சுத்தம் செய்ய சர்வ் செய்ய வந்திருப்பா, பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லை, அதனால் தான் பின்வாசல் வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அல்லி அப்படி எதுவும் இருந்தால் ஆனந்துக்கு கேவலமாக போயிடும், அப்புறம் அவர் அவளை ஏறெடுத்து பார்க்க மாட்டார். மேகலா கரெக்ட், வா நாம் உள்ளே போகலாம் என்று இருவரும் அளவு கடந்த அலங்காரத்துடன் அழகிய உடைகள் உடுத்தி கொண்டு உள்ளே சென்றனர். நந்தினி விஷ்ணுவை தேடி செல்ல சிலர் மேடம் இங்கே உட்காருங்க, கார்யா மேடம் வருவாங்க. சினிமா துறையில் விஷ்ணுபிரியாவை கார்யா என்று அழைத்தனர். அதற்குள் வேறு சிலர் வந்து ஹலோ நீங்கள் தானே நந்தினி, உங்களுக்காக வந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நாங்கள் என்று நந்தினியை கண்ணாடி முன் அமர வைத்து நந்தினியின் மறுப்பை கண்டு கொள்ளாமல் அலங்கரித்தனர். ஹலோ பியூட்டி, உன்னோட ட்ரெஸ் என்று உடையை எடுத்துக்கொண்டு விஷ்ணு உள்ளே நுழைந்தார். நந்தினிக்கு உடையை பார்த்தவுடன் மிகவும் பிடித்திருந்தது. தான் வடிவமைத்த உடை என்பதில் இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்தது. விஷ்ணு தயங்காதே, நான் உனக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன மாடல் செய்திருக்கேன், உன்னை அசிங்கமாக காட்டாது, முயற்சி செய். நந்தினி உடைமாற்றும் அறைக்குள் சென்று மாற்றிக்கொண்டு வந்தாள். அங்கு இருந்தவர்கள் எல்லாமே மூச்சு விட மறந்து ஆச்சரியமாக அவளை பார்த்தனர். விஷ்ணு ஸோ வெரி பியூட்டிஃபுல் என்று வர்ணித்தாள். நந்தினி முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தில் விஷ்ணுவுடன் பார்ட்டி நடக்கும் அறைக்குள் நுழைந்தாள். அங்கு சினிமாவை சேர்ந்த பிரபலங்கள் நிறைய பேர் குழுமி இருந்தனர். விஷால் இவர்கள் அருகே வந்து பேபி யார் இந்த பியூட்டி? விஷ்ணு நல்லா பார்த்து சொல்லுங்க. விஷால் உற்று பார்த்து ஓ காட், நந்தினியா இது என்றதும் நந்தினி வெட்கத்தில் தலை கவிழ்ந்தாள். விஷால் அடுத்த படத்தில் என்னோட ஹீரோயின் நந்தினி தான் என்றதும் விஷ்ணு முறைத்தார். பார்த்து பேசுங்க, விளைவு விபரீதமாகிடும். விஷால் சரி சரி, ஹரிஷ் எங்கே? இரு கூட்டிட்டு வரேன். விஷ்ணுவின் அருகில் வந்து பேசியவர்கள் அனைவருமே நந்தினியை விசாரித்தனர். விஷ்ணு அனைவரிடமும் தன்னுடைய உறவினராக அறிமுகம் செய்தார். ஹரிஷ் விஷாலுடன் வந்தவன் நந்தினியை பார்த்து உறைந்து நின்றான். நந்தினி கை நீட்டி ஹலோ சீனியர் என்றாள். அவள் அனிச்சையாக கை குலுக்கினான். அவள் கையை தொட்டதும் அவனுக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. ஹலோ என்றான். விஷ்ணு வாங்க என்று நந்தினியை கைப்பிடித்து இழுத்து கொண்டு இவர்களை அழைத்து சென்றார். இந்த டின்னர் பார்ட்டி ஏற்பாடு செய்தது விஷ்ணுவும் விஷாலும். விஷ்ணு மைக் பிடித்து வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி, இது தொலைத்தவர்கள் தங்கள் குடும்பத்தை சேர முயற்சிக்கும் ஒரு அமைப்பின் தொண்டு நிகழ்ச்சி. இதில் கலந்து கொண்டவர்கள் இந்த அமைப்பிற்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்து இதன் மூலம் குடும்பத்தை விட்டு தொலைந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அப்புறம் நந்தினி பக்கத்தில் வா என்று நந்தினியை அருகில் அழைத்து இந்த பெண் காலேஜ் படிக்கும் பெண், இந்த அமைப்பிற்காக ஒரு ஆப் கண்டுபிடித்து உள்ளார், அதை அறிமுகம் செய்து விளக்குவாள் என்று நந்தினியிடம் மைக்கை கொடுத்தால் விஷ்ணு. அங்கு குழுமி இருந்தவர்களில் அல்லியும் மேகலாவும் அதிர்ச்சி அடைந்தனர். முதலில் நந்தினியின் உடையையும் அலங்காரத்தையும் கண்டு பொறாமை கொண்டவர்கள் அவளுக்கு இவ்வளவு பெரிய ஆளின் தொடர்பு இருப்பதை கண்டு வெந்து போனார்கள். நந்தினி மைக்கை பிடித்து கொண்டு மென்மையாக பேசினார். வணக்கம், சில இடங்களில் குழந்தைகள் தொலைந்து விடுகிறார்கள், இல்லை கடத்தப்படுகிறார்கள், வேறு இடங்களில் போய் சேர்ந்து வளர்க்கிறார்கள். ஆனால் பெற்றவர்களோ இல்லை, தொலைத்தவர்களோ இவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செயலியில் தொலைந்தவர்களும் தேடுபவர்களும் ரெஜிஸ்டர் செய்து கொண்டால் இதன் மூலமாக தொலைத்தவர்கள் தேடுபவர்கள் ஒரு இடத்தில் சேர முடியும். தேடுபவர்கள் அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை கொண்டு இந்த செயலியில் இருக்கிறார்களா என்று தேட முடியும். அதுபோல தேடப்படுபவர்கள் தங்களை யாராவது தேடுகிறார்களா என்று செயலியில் பார்க்க முடியும். இது போலீஸுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இதை கேட்ட அந்த அறையில் கர ஒலி நீண்டு ஒலித்தது. நிறைய பேர் பாராட்டினார்கள். மேலும் இதை இந்த அமைப்புக்கு இலவசமாக கொடுப்பதாக நந்தினி சொல்லவும் இன்னும் பாராட்டுகள் அதிகமானது. அப்போது ஆனந்த் உள்ளே நுழைந்தவன் கொஞ்சம் முகத்தில் காயத்தழும்புகள் இருந்தாலும் மேக்கப் கொண்டு மறைத்திருந்தான். நந்தினியின் உரையும் அவளுடைய அழகும் அவனை கவராமல் இல்லை. அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அதை தூரத்தில் இருந்து பார்த்த அல்லிக்கு இன்னும் புகைந்தது. விஷ்ணு டே, உன்னோட பொண்டாட்டி தான் இன்னைக்கு மெயின் அட்ராக்ஷன்.
கார்த்திக், பிரியா அவளை கூட்டிட்டு போய் கெடுக்காதே. விஷ்ணு, அடப்போடா, வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்க போறியா? பெருமைப்பட வேண்டாம். கார்த்திக், சரி, பெருமையா இருக்கு. விஷ்ணு, போட்டோ அனுப்பியிருக்க, பார்த்துட்டு சொல்லு. கார்த்திக் போட்டோவை பார்த்துவிட்டு லொக்கேஷன் அனுப்பு என்றவன் எழுந்து கையில் சாவியை எடுத்து சுற்றி கொண்டே காரை நோக்கி வந்தான். குட்டி பிசாசே, உன்னை இப்போ பார்த்தே ஆகணுமே. கார்த்திக் காரை வெளியே நிறுத்திவிட்டு நந்தினிக்கு ஃபோன் செய்தான். உனக்காக வெளியே காத்திருக்கிறேன். நந்தினி, இங்கே எதுக்கு வந்தீங்க? இன்னும் நான் சாப்பிட்டு முடிக்கவே இல்லை. கார்த்திக், எனக்கு கூட பசிக்குது. நந்தினி, உள்ளே வாங்க. கார்த்திக், எனக்கு இன்விடேஷன் இல்லையே, நான் உள்ளே வர முடியாதே. நந்தினி கார்த்திக்கை மறுக்க முடியாமல் சுற்றி இருந்த சாப்பாட்டை ஏக்கமாக பார்த்துவிட்டு விஷ்ணுவிடம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். கார்த்திக்கின் காரை பார்த்து அவனை நெருங்கி வந்தாள். கார்த்திக் கண்ணுக்கு அவள் தும் ஒரு பார்பி டால் போல் இருந்தாள். அப்படியே இழுத்து அந்த சின்ன உதட்டில் முத்தமிட துடைத்த மனதை அடக்கினான். அவளோ கார்த்திக்கை பார்த்து முறைத்தாள். கார்த்திக், வா, வந்து ஏறு. நந்தினி, டிரைவர் இல்லையா? கார்த்திக், இல்லை, நீ நான் மட்டும்தான். இங்கே முன்னாடி ஏறு. நந்தினி ஏறி உட்கார்ந்தாள். நந்தினி, எவ்வளவு ஐட்டம் இருந்தது தெரியுமா? சாப்பிட முடியாமல் போச்சு. உங்களால் தான் எனக்கு பசிக்குது. கார்த்திக், 10 நிமிடம், உனக்கு வேணுங்கிற எல்லாமே வாங்கித்தரேன். நந்தினி, ஆனாலும் கார்த்திக், நீ அழகா இருக்க. நந்தினி சிரித்தார். விஷால் அங்கிள் கூட அடுத்த படத்தில் என்னை ஹீரோயினியா நடிக்க கூப்பிட்டார். கார்த்திக் பல்லை கடித்தான். மனதுக்குள், டேய் சொட்ட தலையா, நீ அவ்வளவுதான் என்று சபித்தான். நந்தினி, என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கார்த்திக், நீ முதல்ல உன்னோட படிப்பை முடி. நந்தினி, முடிக்காமல் அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்களா? கார்த்திக், சரி, என்ன சாப்பிட்ற? நந்தினி, நல்ல சாப்பாடு போச்சு. இனி என்ன எது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுறேன். அவள் சலிப்பில் அவனுக்கு ஒரு சிரிப்பு வந்தது. நந்தினி, என்ன சிரிப்பு? சாப்பிட உட்கார்ந்து சாப்பிடாமல் எழுந்து வந்தா தான் என்னோட கஷ்டம் புரியும். கார்த்திக், சரி, சாரி என்று ஹோட்டல் முன் நிறுத்தினான். அவசரமாக ஆர்டர் செய்தான். டேபிள் முன் அடுக்கப்பட்ட உணவை பார்த்ததும் புலம்புவதை விட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். நந்தினிக்கு ஃபோன் வந்தது. மேடம், நீங்கள் கொடுத்த சாம்பிள் அல்லி, மேகலா ரெண்டுமே ஒரே சாம்பிள் தான், வேற இல்லை. மேட்சிங் பார்க்க முடியலை. ஆனால் இந்த சாம்பிள் கூட ஆசிஸ்னு ஒன்று கொடுத்தீங்க, அது மேட்ச் ஆகுது. நீங்கள் கொடுத்த சாம்பிள் மதராக இருந்தால் ஆசிஸ் சன், இல்லை சின்ன வயசு பொண்ணாக இருந்தால் பிரதர். நந்தினி, ஓ சரி, மறுபடியும் சாம்பிள் கொடுக்கிறேன் என்று சொல்லி வைத்தாள். அவளுக்கு குழப்பம் அதிகமானது. ஆசிஸ் இவர்களை சேர்ந்தவன் என்றால் அம்மா பெற்றதாக சொல்லி கொண்டிருக்கும் மகன் யாரு? எங்கே இருக்கிறான்? கார்த்திக் அவளுடைய முக மாறுதலை கவனித்தார். என்ன ஆச்சு? நந்தினி தலையாட்டி ஒன்றும் இல்லை என்றார். ஆனந்த் நந்தினி வெளியே செல்பவளை துரத்தி வந்தவன் தன்னை அடித்தவன் அங்கே நிற்கவும் யோசித்து நின்றான். தாத்தாவிடம் ஃபோனில், தாத்தா, நந்தினி ஒரு ஆள் கூட சுத்தர, அது யாருன்னு பார்க்கணும். மாறன், யாரோ நொண்டின்னு சொன்னியே? ஆனந்த், அவன் நொண்டி இல்லை, லம்போகினி கார் ஓட்டிக்கிட்டு போகிறான். மாறன், நம்பர் நோட் பண்ணினியா? ஆனந்த், மாறன், கண்டுபிடிக்கிறேன். நீ அவகிட்ட பேசினியா? ஆனந்த், எங்கே, அதுக்குள்ளே கிளம்பிட்டாள். ஆனால் பார்ட்டி ஹாலில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அவளை பற்றி பேசுகிற மாதிரி பண்ணிட்டா என்று நடந்தவற்றை சொன்னான். பிறகு பார்ட்டி ஹாலுக்கு சென்றான். அங்கு இவனுக்காக காத்திருந்த அல்லி ஆனந்திடம் நெருங்கி வந்து, இன்னும் என் மேல் கோபமாக இருக்கீங்களா? ஆனந்த், அல்லி, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நடந்ததுக்கு மன்னிச்சிடுங்க, அதுக்கு இன்னும் கோவமா? ஆனந்த், இல்லை என்று விலக நினைத்தவன் கையை பிடித்தார். அல்லி, ப்ளீஸ், உங்களை ரொம்ப விரும்புகிறேன், உங்களுக்காக எதுவும் செய்வேன். ஆனந்த் அல்லியை பார்த்தான். சிறிய பெண், அழகில் கொஞ்சமும் குறைந்தவள் இல்லை. கைப்படாத பூ. தன்னுடைய வசீகர புன்னகையை வீசி, எனக்காக என்ன செய்வே? அல்லி எப்படியாவது ஆனந்தை தன் வசமாக்கணும் என்று நினைத்து, என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆனந்த், உன்னோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அல்லி வெட்கப்பட்டு, கல்யாணம் செய்துக்குவீங்களா? ஆனந்த், பிடிச்சா செய்துக்குவேன். அல்லி யோசனை எதுவும் செய்யாமல் சரி என்றவளை இழுத்து சென்றான். தன்னுடைய காரில் அவளை திணித்து, ட்ரெஸ்ஸை கலற்று. அல்லி, எனக்கு கூச்சமாக இருக்கு. ஆனந்த், இந்தா, இதை குடி, கூச்சம் எல்லாம் போயிடும் என்று அவள் வாயில் ஒரு சிறிய மாத்திரையை திணித்தான். சிறிது நேரத்தில் மாத்திரையின் கட்டுப்பாட்டுக்குள் போனாள் அல்லி.
தன்னை இழக்கிறோம் என்ற சுய நினைவு இல்லாமல் தொலைந்து போனான். சிறிது நேரத்தில் ஆனந்த் நந்தினி மேல் இருந்த கோபம், பொறாமை எல்லாவற்றையும் அல்லி மேல் வடித்து கொண்டு அவளை விட்டு நகர்ந்தான். அவனுடைய ஆட்களை அழைத்து, டேய், இதை காரை விட்டு தூக்கி போடுங்க, கொஞ்ச நேரத்தில் போதை தெளிஞ்சு எழுந்து போயிடுவா, காரை சுத்தம் பண்ணுங்க என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு உடையை திருத்தி கொண்டு மறுபடியும் பார்ட்டி ஹாலுக்குள் சென்றான். ஆனந்தின் ஆட்கள் காரில் இறைந்து கிடந்த அவன் உடைகளை சுத்தம் செய்து அரை மயக்கத்தில் இருந்த அல்லியின் உடையை திருத்தி பார்ட்டி ஹாலில் ஓரமாக ஒரு சேரில் சாய்த்து உட்கார வைத்து விட்டு சென்றனர். சிறிது நேரத்தில் அல்லியை தேடி வந்த மேகலா, எங்கே போய் தொலைஞ்ச என்று அவளை தட்டி தன்னுடன் அழைத்து சென்றாள். பாத்ரூம் சென்று, மேகலா, தெரியாம ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டியா? அல்லி இன்னும் மாத்திரையின் போதையில் இருந்தாள். மேகலா சில்லென்று தண்ணீரை அல்லியின் முகத்தில் அலைந்தாள். அல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையின் கட்டுப்பாட்டிலிருந்து மீண்டாள். அம்மா, நான் எப்படி இங்கே என்று பாத்ரூமை சுற்றி பார்த்தவள் ஆனந்துடன் காருக்குள் சென்றது நினைவுக்கு வந்தது. ஆனந்த் தன்னுடைய உடையை களைந்தது வரை நினைவுக்கு இருந்தது. பிறகு ஒன்றுமே நினைவுக்கு வரவில்லை. மேகலா, எங்கே போன? என்னத்தை குடிச்ச? நான் எவ்வளவு நேரமாக தேடிட்டு இருந்தேன். வா, நேரமாகுது, சாப்பிட்டு கிளம்பலாம். இப்படி போதையில் உட்கார்ந்து இருந்தேன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது என்னை கொன்னுடுவார் என்று இழுத்து சென்றாள். அல்லி அவள் பின்னாலே தடுமாறி நடந்து வந்தாள். தூரத்தில் ஆனந்தை பார்த்து சிரித்தாள். ஆனால் அவனோ இவளை பார்க்காதது போல முகத்தை திருப்பி கொண்டு அங்கு அவனுடன் இருந்தவர்களிடம் பேசி சிரித்து கொண்டிருந்தான். மாறன், நந்தினியை யார் கண்ணிலும் காட்டாமல் இருக்கணும்னு பார்த்தேனே. உடனே ஃபோன் எடுத்து முருகனுக்கு ஃபோன் செய்தான். டேய், உன்னால் உன்னோட பொண்ணை பார்த்துக்க முடியுமா முடியாதா? வெளியே அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கா? முருகன், இல்லையே, இன்னைக்கு எங்கும் போகலையே. மாறன், இன்னைக்கு டின்னர் பார்ட்டிக்கு போயிருக்கா. முருகன், டின்னர் பார்ட்டிக்கு போனது அல்லி. முருகன், வேஸ்ட், பொழுதுக்கும் அந்த அல்லி புராணம் பாடுவதை விட்டு கொஞ்சம் நிஜத்துக்கு வா. நீ பெற்ற பொண்ணுக்கு எங்கே சுத்துறா, யார் கூட சுத்துறான்னு தெரியாமல் உட்காந்துருக்கியே. ஒழுங்கா உன்னோட பொண்ணை அடக்கி ஒடுக்கி வீட்டோட வச்சுக்கோ, இல்லைன்னா கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவேன். முருகன் அதை கேட்டதும் வியர்த்து வழிந்தான். இப்போது மாறன் தன்னுடைய கம்பெனிக்கு கொடுத்த ஆர்டர், பண உதவி, பல லட்சம் எல்லாம் போய்விடும். அந்த மனிதனுக்கு கோபம் வந்தால் எந்த எல்லைக்கும் செல்வான். இவள் எங்கே போய் தொலைஞ்சா? எல்லாம் இப்படி டார்ச்சராக இருக்கு என்று நினைத்து கொண்டான். மாறன் வெறுப்புடன் ஃபோனை வைத்தவன், நீ எல்லாம் ஒருத்தன்னு என்னோட லெவலுக்கு சரியாக பேசிட்டு இருக்கேன் பாரு. சாந்தா, நீ உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தேனா நான் ஒரு தியாகி மாதிரி அமைதியாக நடந்துக்கிட்டு இருந்திருப்பேன். முருகனுடைய பெண்ணை என்னோட பேரனுக்கு கல்யாணம் செய்து வைத்து அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டியதாக போச்சு? முருகனோட பெண்ணை அவனிடம் இருந்து பிரித்து உன்னிடம் சேர்ப்பித்து வளரவிட்டேன். அந்த குழந்தையை உன்னிடம் வளர வைத்ததால் நீ அந்த குழந்தைக்காக அமைதியாக இருந்த. எனக்கு மேலும் பிரச்சனை கொடுக்கலை. உனக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து மேலும் தோண்டலை. உன்னை அந்த கிராமத்தை விட்டு வெளியே இழுக்க ஏகப்பட்ட முறை முயற்சி செய்திருக்கேன். நீ வரவே இல்லை. ஆனால் இப்போ வெளியே வந்துட்ட. நீ அமைதியாக இருப்பேன்னு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. இனிமேலும் அஜாக்கிரதையாக என்னால் இருக்க முடியாது. இப்போது எனக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அந்த பொண்ணு நந்தினி தான். அவளுக்காக நீ எதுவும் செய்வேன்னு கேள்விப்பட்டேன். அதே பெண்ணை வைத்து உன்னை என்னிடம் இழுக்க வேண்டிய சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுட்ட. இதனால் என்னோட பேரனுக்கு தான் பிரச்சனை. பாவம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அது நடக்காது. ஆனாலும் சாந்தா நந்தினியை அடக்க ஒடுக்கமாக வளர்க்காமல் இப்படி ஊர் சுத்த விட்டுட்ட. இப்போது அந்த பொண்ணை 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர்கள் அவளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. நாளை பின்னை அவளை நான் கொன்னுட்டா நான் மாட்டிக்குவேன். இனிமேல் ஊரை சுத்தாமல் இருக்க அவள் காலை உடைச்சி வீட்டில் உட்கார வைக்கணும் என்று புலம்பியபடி நடந்து கொண்டிருந்தான். முருகன் மரகதத்திற்கு ஃபோன் செய்து நந்தினியை பற்றி விசாரித்து வைத்தான். கொஞ்சம் கூட கடுமையாக நடந்துக்கிட்டா அம்மா பெண் இருவரும் உடனே எனக்கு எதிராக திரும்பிடுவாங்க. இவங்க கிட்ட பொறுமையாக சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க. இந்த ஆளோ கண்டபடி கத்துறான். என்ன பண்ணட்டும்? தலைமுடியை பிச்சுக்கிட்டு காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். அவனுக்கு மனமெல்லாம் குழப்பம். மரகதம், நந்தினி, மாறன் இவர்களிடம் மாட்டிக்கொண்டு தவிப்பதாக உணர்ந்தான். எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவது? யோசித்து கொண்டே வீட்டுக்குள் நுழையாமல் வீட்டு வாசலில் நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். அல்லியும் மேகலாவும் உள்ளே நுழைந்தனர். அவர்களை பார்த்ததும் இவனுக்கு ஒரு யோசனை வந்தது. மேகலா, என்ன இங்கே நிற்கிறீங்க? முருகன் கோபமாக, அல்லி எங்கே போயிட்டு வர? அல்லி, அப்பா, மிஸ் கூட ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரேன். முருகன் கடிந்து கொண்டான். இதுதான் வரும் நேரமா இஷ்டத்துக்கு சுற்றிட்டு வர?
அல்லி அதிர்ந்து நின்றான். மேகலா என்னோட தானே வந்தாள், அதுவும் இல்லாமல் மணி 10 தான் ஆகுது. முருகன் கோபத்தை இறக்கி வைக்க ஆள் கிடைத்தது என்று நினைத்து சட்டப், வயசு பொண்ணு ஊர் சுத்திட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தா அது சரியான விஷயமா? மேகலா இவளை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, நந்தினி கூட தான் டின்னர் பார்ட்டிக்கு வந்தாள். முருகன் எங்கே அவள்? மேகலா யாருக்கு தெரியும், வீட்டுக்கு வருவாளோ மாட்டாளோ, வேற எவன் கூடவாவது என்றவளுக்கு பலார் என்று கன்னத்தில் முருகனின் கை பதிந்தது. அவளை நல்லபடியாக அந்த கிழவன் வீட்டுக்கு அனுப்பியாகணும். இவள் இப்படி பேசுகிறாள். முருகன் பல்லை கடித்து கொண்டு எங்கே அவள்? மேகலா எனக்கு எப்படி தெரியும்? முருகன் நம்ம வீட்டு பொண்ணு, வெளியே இருந்தால் கையோடு கூட்டிட்டு வர தெரியுமா தெரியாதா என்று கையை ஓங்கி கொண்டு மேகலாவை நெருங்க நெருங்க அவள் பின்னால் நகர்ந்தாள். அல்லி அப்பா மிஸ்ஸை அடிக்காதீங்க, நான் இப்பவே நந்தினி வீட்டில் இருக்காளான்னு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நந்தினி அறையை நோக்கி ஓடினாள். அவளுடைய முழு நம்பிக்கை நந்தினி வீட்டில் இருக்க மாட்டாள் என்பதுதான். எப்படியாவது இவளை மாட்டிவிட்டு அப்பாவிடம் அடிவாங்க வைக்க வேண்டும். நந்தினியிடம் தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தவளுக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு அதுதான் அவளுக்கு தற்காலிக ஆறுதல். அவள் எண்ணங்களுக்கு மாறாக நந்தினி அறையில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. நந்தினி கட்டிலில் சாய்ந்து கொண்டு லேப்டாப்பில் என்னவோ நோண்டிக் கொண்டிருந்தாள். அல்லி அவளை பார்த்து அதிர்ந்து நின்றாள். ஆனாலும் அங்கே அடி வாங்கி கொண்டிருக்கும் மேகலா கண்முன் வந்தாள். எப்படியும் நந்தினிக்கு முன் மேகலாவை அப்பா அடிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில், நந்தினி உன்னை அப்பா கூப்பிட்டாங்க. நந்தினி என்ன விஷயம்? அல்லி தெரியலை. நந்தினி வர முடியாதுன்னு சொல்லு என்றதும் ஓடினாள். அல்லி மூச்சு வாங்கி முருகன் முன் நின்று வர முடியாதுன்னு சொல்லிட்டா. முருகன் என்னது என்றதும் பின்னால் இருந்து நந்தினி என்ன விஷயம் கூப்பிட்டீங்க என்றாள். முருகனுக்கு இன்னும் கோபம் பொங்கி வந்தது. அல்லியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். என்ன பழக்கம் இது? என்கிட்டயே பொய் சொல்லற? வந்திருக்க மாட்டான்னு சொன்னீங்க, உள்ளே தான் இருக்கா. இப்போது நான் கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொன்னேன், பின்னாடி வந்து நிற்கிறா. அல்லி எதிர்பார்த்திருக்கவில்லை. மேகலாவுக்கு விழாத அடி தனக்கு விழுமென்று கன்னத்தை தேய்த்து பின்னால் திரும்பி நந்தினியை பார்த்து முறைத்தாள். அப்பா நான் பொய் சொல்லலை. முருகன் என்று உரும அல்லி வாயை மூடிக்கொண்டாள். முருகன் நந்தினியை பார்த்து எங்கே போன? நந்தினி எப்போ? முருகன் இப்போ நைட் டின்னர் பார்ட்டிக்கு போனியா? நந்தினி நான் இங்கேயே தான் இருக்கேன், வெளியே எங்கும் போகலை. முருகன் பொய். நந்தினி நான் பொய் சொன்னேன்னு யார் சொன்னா? நான் வெளியே போனதுக்கு எதுவும் சாட்சி இருக்கா? இந்த கேட் விட்டு தாண்டவே இல்லை. செக்யூரிட்டி கிட்ட கேளுங்க. அப்படி போயிருந்தாலும் எப்படி போனேன்? யார் கூட போனேன்? முருகன் குழம்பி போனான். இவள் இல்லை என்கிறாள், அந்த ஆள் மாறன் இவள் தான் போனான் என்கிறான். என்ன இது குழப்பம்? ஏற்கனவே நந்தினிக்கு அந்த பார்ட்டிக்கு யாரும் ரிப்போர்ட்டர், கேமராமேன் அனுமதி இல்லை என்பது தெரியும். அவள் அங்கு முன்வாசல் வழியாக போகவில்லை. நுழைவாயிலில் இருக்கும் கேமராவில் அவள் பதிவாகவில்லை. அந்த ஹாலில் இருந்த கண்காணிப்பு கேமரா தற்காலிகமாக பார்ட்டிக்காக அணைத்து வைக்கப்பட்டு இருந்தது. அந்த பார்ட்டியில் முக்கிய ஆட்களை தவிர ஃபோன் எடுத்து வர யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. இவள் எங்கே சென்றதற்காக எந்த அடையாளமும் இல்லை. அங்கு போட்டிருந்த உடையை கார்த்திக் வீட்டில் விட்டு மாடி வழியாக ஏறி அவள் அறைக்கு வந்து விட்டாள். அங்கு நடந்த எதையும் யாரும் வெளியே சொல்ல மாட்டார்கள். மேகலா இல்லை பொய், நான் பார்த்தேன், நீயே தான். நந்தினி ஏன் என்னை சுற்றி எல்லோரும் பொய் சொல்கிறாங்கன்னு புரியலை. எப்படி இங்கிருந்து போனேன்? அங்கே எனக்கு யாரை தெரியும்? அல்லி காரியா மேடம் கூட பார்த்தேன் என்றதும் மேகலா அல்லியை நறுக்கென்று கிள்ளினாள். முருகன் உனக்கு காரியா மேடம் தெரியுமா? நந்தினி யாரு காரியா மேடம்? எனக்கு எப்படி தெரியும்? என்ன அவங்க எங்கள் கிராமத்தில் இருந்தார்களா? இல்லை நான் இங்கே வந்த 2 மாதத்தில் ஈஸியாக பழகிற அளவுக்கு அவங்க வேலை இல்லாதவங்களா? இதை கேட்கத தான் கூப்பிட்டீங்களா? முருகன் பொய் சொல்லறியா? நந்தினி நானா? நான் பொய் சொல்கிறேன்னு எதை வச்சு சொல்லுறீங்க? உங்களுக்கு என்னை பார்த்தாலே பொய் சொல்பவள் போல இருக்கா? முருகன் இவங்களை தவிர வேறு சில பேர் எல்லாமே சொன்னாங்க நீ பார்ட்டிக்கு போனேன்னு. மேகலாவிற்கும் அல்லிக்கும் வேறு சில பேர் சொன்னாங்க என்றதும் தான் நிம்மதியானார்கள். யாராயிருக்கும் என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நந்தினி யாருன்னு தெரியலையே, இதுகளை தான் பார்த்தேன், வேற யாரையும் பார்க்கலையே, சமாளிப்போம். உங்களுக்கு என்மேல் அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இனிமே என்னோடவே ஒரு ஆளை போட்டு கண்காணிங்க. முருகன் இன்னும் குழம்பினான். இவ்வளவு உறுதியாக நந்தினி மறுக்கிறாள். ஒருவேளை வேற யாராவது நந்தினி போலவே இருந்தவர்களை பார்த்து நந்தினி என்று தப்பா நினைச்சிருப்பார்களோ? இல்லை இவள் போகவில்லை என்று பொய் சொல்கிறாளோ? இவளிடம் மேலும் கட்டாயப்படுத்தினால்
என்னை எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விடுவாள். அப்புறம் எனக்கு பிரச்சனை தான். ஆனந்த் கூட கல்யாணம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் என்று மனதில் சொல்லிக்கொண்டு இனிமே எங்கேயும் போகாதே, வீடு காலேஜ் அவ்வளவுதான், புரியுதா? நந்தினி சலிப்புடன் முணங்கினாள். முருகன் எரிச்சலுடன் இருந்தாலும் அவள் மேல் காட்ட முடியாமல், என்ன முடியுமா முடியாதா? நந்தினி சரி என்று உள்ளே போனாள். முருகன் அல்லியிடம், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நாளை முதல் 2 பேரும் ஒரே காரில் காலேஜ் போயிட்டு திரும்புறீங்க. இல்லைனா என்னோட உண்மையான கோபத்தை நீ சந்திக்க வேண்டி இருக்கும் என்று மிரட்டிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.